ஸோ இப்போ ஏஐ எந்த மாதிரியான இம்பேக்ட், எந்த மாதிரியான பிரதிபலன்களை நம்ம எஜுகேஷனில் எஸ்பெஷலி அமேங் த ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்போ இருக்கிற கரண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறது என்னென்னா, ஒரு அப் டு ஸ்கூலிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு நாலேஜ் கெய்னிங் சிஸ்டம். ஒரு நாலேஜை நம்ம கெயின் பண்ணிகிட்ருக்கோம். அதன் மூலமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டூ அண்ட் லிட்டில் பிட் அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் நம்மளுடைய உயர்கல்வியில் அதை அப்ளை பண்ணுறது, பிஹெச்டின்றது அதை வச்சு ஒன்று க்ரியேட் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு சிஸ்டமில் நம்ம இருக்கோம். இப்போ இந்த ஏஐயோடைய பயன்பாடு அப்படின்னு நம்ம அதை பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா, முக்கியமாக கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எஜுகேஷனாக நம்ம பார்க்குறோம். நான் ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லு. ஸோ அந்த பதிலை இப்போ வந்து ஏஐ எனக்கு சொல்லிடுது. சாட்ஜிபிடியில் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த கேள்விக்கு பதில் எனக்கு சாட்ஜிபிடியில் வந்துடுது. இப்போ அந்த மாணவன் அந்த பதில் அவனுக்கு கிடைக்குது அதில்ன்னும் போது அவனாக எழுதணுமா அந்த ஆன்சரு, இல்லை சாட்ஜிபிடியில் வருது அது போதும் இல்லையா? ஸோ சாட்ஜிபிடி கொடுக்குது அந்த ஆன்சரு, நான் இப்போ என்ன பண்ணணும் அதில் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு கேள்வி வந்து மாணவர்களுக்கு மத்தியிலும் இருக்கும். அந்த எஜுகேஷன் சிஸ்டம்லேயும் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான். ஏன்னா நம்மளுடைய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், இப்போ இந்த வயதில் நான் ஏஐ பயன்படுத்துகிறேன் அப்படின்னா என்னுடைய மொழியை நான் கற்றுள்ளேன், சில பேசிக்ஸ் எல்லாம் என்னுடைய படிப்பில் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த ஏஐ நான் பயன்படுத்தும் போது அந்த பேஸுக்கு எனக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு பக்குவத்தில் நான் இருக்கேன். இப்போ வர ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு நம்ம இப்போவே ஏஐ கொடுக்குறோம் அப்படின்னும் பொழுது அவங்க பேசிக் கான்செப்டை லேர்ன் பண்ணுறதுக்கான முயற்சி இருக்குமா? அப்படியே லேசினஸ்னு எப்பவுமே ஒரு விஷயம் இருக்கும். அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு கொடுத்துடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ரீசெண்டாக நான் ஒரு எக்ஸாமினராக போயிருக்கும் பொழுது ஒரு அழகான வார்த்தை, ஒரு வீட்டின் வெளியே அவர்கள் போடும் குப்பையை வைத்து அந்த வீட்டை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த வரி ஆங்கிலத்தில் எழுதியிருந்தது. யூ கேன் நோ அபவுட் த ஹோம் வித் ரெஃபரிங் டு த வேஸ்டேஜ் தே புட், அந்த மாதிரி அவன் எழுதியிருந்தான். ஸோ இந்த கான்செப்ட்ன்றது எனக்கு ஒரு புதுமையாக இருந்தது. ஒரு அவர்கள் போடும் குப்பையை வைத்து நம்ம அவர்கள் குடும்பத்தை, அவங்க ஏன்னா நிறைய குப்பை போட்டாங்களன்னா அவங்க பயன்படுத்துபவர்கள் நிறையா இருப்பாங்க, அந்த மாதிரி அதை வைத்து அவர்களுடைய இதை நம்ம தெரிஞ்சுக்கலான்றது. ஸோ அந்த மாணவனை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு உன்னுடைய இதில் அழகான ஒரு அதில் ஒரு ஃபோட்டோவும் போட்டிருந்தார். ஒரு குப்பை தொட்டி, ஒரு வீடு, அது ஆக்சுவலி ஒரு ஃபோட்டோ டெல்லிங் ஸ்டோரி தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஸோ அந்த ஃபோட்டோவை வைத்து இந்த வரிகளை அவர் எழுதியிருக்கும் போது ஃபோட்டோ அவர் எடுத்தது தான். தம்பி இது நல்லா பண்ணியிருக்க, இதுக்கு அழகாக நீ வந்து இதுக்கு ஒரு அர்த்தமும் சொல்லியிருக்க. ஒரு குப்பை தொட்டி வெளியில் இருக்குது, அந்த ஃபோட்டோவுக்கு நீ கொடுக்கக்கூடிய அந்த பெர்ஸ்பெக்டிவ் நல்லா இருக்குது அப்படின்னும் போது அவன் அப்படியே இது பண்ணான். நல்லா இருந்தது. அதை பற்றி நீ எப்படி உனக்கு அந்த ஐடியா வந்தது, எப்படி இந்த சிந்தனை உனக்கு வந்ததுன்னு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லும்பொழுது அவனுக்கு ஒன்றுமே தெரியல. அவன் பாட்டுக்கு அவன் விழிக்கிறான். என்னப்பா ஆச்சு, நீ தானே எழுதுனா? அதுக்கப்புறம் சொல்கிறான், நான் வந்து ஜஸ்ட்டு சாட்ஜிபிடியில் போட்டு அந்த வரியை சரி காப்பி பண்ணேன், அதை படித்து ஒரு முறையாவது நீ படித்து பார்த்துருந்தா அதில் இருக்கிற அவ்வளோ ஒரு அருமையான கருத்து உனக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, மாணவர்கள் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற, நான் பாஸ் ஆகணும், எனக்கு சர்டிஃபிகேட் வரணும், எனக்கு மார்க் எடுக்கணும், இந்த அப்ரோச் எஜுகேஷன் கண்டினியூ செய்தால் கண்டிப்பாக ஏஐ அப்படிங்கிறது வந்து எஜுகேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் தான். ஏன்னா நம்ம கொடுக்குற நாலேஜ் எல்லாமே அந்த நாலேஜ் ஏற்கனவே அங்கே இருக்குது, அது எனக்கு கிடைக்குது. இப்போ அதை வைத்து நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறது தான் ஏஐயுடைய பயன்பாடை தவிர, நான் நாலேஜையே திரும்ப என்னோடய எஜுகேஷனில் கொண்டு வரேன், வாட் இஸ் இது அப்படின்னு நான் கொஷினை கொண்டு வரேன் அப்படின்னா அதுக்கு தான் அது பதில் சொல்லிடுது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல எனக்கு என்ன வேலை அப்படிங்கிற ஒரு மாணவனின் திங்கிங் இருக்கு இல்லையா? அவனுக்கு அந்த டூல் இருக்குது, தென் அவன் எதுக்கு கஷ்டப்பட்டு அந்த புத்தகத்தில் படித்து அதை எழுதணுங்கிற அந்த சைக்காலஜி வரும் இல்லையா? ஸோ இது கண்டிப்பாக மாணவர்களை வந்து நெகட்டிவாக பாதிக்கும். இதுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன மாதிரி எஜுகேஷன் சிஸ்டத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு எல்லாரும் சேர்ந்து இதற்கான ஒரு தீர்வையும் இதற்கான ஒரு படிக்கற்களையும் நம்ம அமைக்கணும்.